ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரஷ்யாவிலே மிகப்பெரிய லைப்ரரியான மாஸ்கோ ஸ்டேட் லைப்ரரியில் தான் இருக்கிறோம் இப்போ நம்ம. இப்போ அதை பற்றி தான் ஆக்சுவலாக இந்த வீடியோ இருக்க போகுது. இது பார்த்திங்கன்னா இது லெனின் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது யூஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியன்லேயே கட்டப்பட்ட லைப்ரரி. இப்போ நான் அதுக்கு முதல்ல தான் நிற்கிறேன், அதுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். எனவே இந்த லைப்ரரி பற்றி நம்ம லைட்டாக சுற்றி பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே மிகப்பெரிய லைப்ரரியில் இதுதான் 5th பிளேஸில் இருக்குது. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, அதாவது மிகப்பெரிய லைப்ரரி. இப்போ எனவே இது உள்ளாடி போய் பார்க்கலாம். இது இன்டீரியர் அண்டு உள்ளே இருக்கிற அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இதுதான் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லைப்ரரி இன் மாஸ்கோ, ரஷ்யாவில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த லைப்ரரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, ஆர்கிடெக்சர்ஸ் எப்படி இருக்குது, உள்ளே எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சின்னதாக இந்த லைப்ரரியோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துடலாம். இந்த லைப்ரரி எப்படி க்ரியேட் ஆணுச்சு, அந்த வருஷத்தோட டைமில் என்ன பார்த்துடலாம். அதை பார்த்தா தான் உங்களுக்கு சின்னதாக இது புரியும். இதோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக 2-3 என்ட்ரன்ஸ் இருக்குது, இதுதான் ஆனால் ஆக்சுவல் மெயின் என்ட்ரன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரியோட டைம் அண்ட் டேட்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த நேரத்தில் எந்த ஃபங்க்ஷன் நடக்குது, அட்ரஸ், டைமிங், ஷெட்யூல் டைமிங் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புக்கு, நம்மளோட பேகு, நம்மளோட ஜாக்கெட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவும் உள்ளே கொண்டு போக முடியாது. எனவே நம்ம அதை இவங்கள்ட்ட கொடுத்துட்டு தான் போகணும். இங்கே லோக்கஸ் இருக்குது, இங்கே வந்து லாக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்கு என்ட்ரன்ஸில் போகணும். ஆக்சுவலி இதுதான் டாப் ஃப்ளோர், தெரியும் நினைக்கிறேன்.
லைப்ரரியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா மோர் தென் 200 லாங்குவேஜஸ்க்கு மேலே இருக்கிற புக்ஸ் அந்த லைப்ரரியில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், க்ரீக், சைனீஸ் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்க்கான புக்ஸ் அங்கே இருக்குது. அது டிஃப்ரெண்ட் கேட்டகரியில். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், சயின்ஸ், ஃபிலோசஃபி, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர்லேயுமே ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். என்னால் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் போக முடியல. ஏன்னா நான் போகிற டைமில் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸில் வந்து ரெனோவேஷன் ஒர்க் போனனால என்னால் அங்கே போக முடியல. ரெண்டாவது விஷயம் வந்து என்னால் வந்து எல்லா ஃப்ளோர்லேயும் போய் கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டு ஷூட் பண்ண முடியல. ஏன்னா சில டிபார்ட்மெண்ட்ஸில் கேமரா இந்த மாதிரி ஃபோன் நோட் அலவுடாக இருந்துச்சு. அதனால் என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுத்து கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இதில் பேசவும் முடியாது, சத்தமாக அங்கே பேசவும் முடியாது. லைப்ரரியில் வந்து அது ஒரு பிரச்சனை நமக்கு. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சத்தம் இல்லாமல் கொஞ்சம் மட்டும் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். கைஸ், ஆக்சுவலாக நான் லைப்ரரியிலேருந்து வெளியே வந்துட்டேன். ஏன்னா அங்கே ரொம்ப சவுண்ட் நாய்ஸ் கொடுக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் சில ஃப்ளோர்ஸில் வந்து கேமராவே அலோடு இல்லை. இப்போ அதனால் வேறு வழி இல்லை. அதனால் கொஞ்சம் ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு டேரெக்ட்டு பார்த்திங்கன்னா கிரெம்லினுக்கு ஆப்போசிட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா இந்த லைப்ரரிக்கு நீங்கள் வந்துடலாம். என் பின்னுக்கு தெரியுது தான் கிரெம்லின். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரஷ்யன் பிரசிடெண்ட்டோட ஹவுஸ் ஆக்சுவலாக அது. உள்ளே பார்த்தீங்கன்னா சர்ச் அண்டு அவங்களோட வீடு, ஆஃபீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே உள்ளுக்கு இருக்குது. ஆனால் உள்ளுக்கு நம்மளால் நார்மலான பீப்புள்னால போக முடியாது. ஒன்லி இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்க உள்ளுக்கு போக முடியும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுதான் அந்த உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் வழி. இந்த மாதிரி 4-5 எக்ஸிட் இருக்குது இங்கே ஆக்சுவலாக சொல்ல போனால். இது அதில் ஒரு எக்ஸிட் தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. பேசிக்காகவே இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஏன்னா பிரசிடெண்ட் ஹவுஸ் இங்கே இருக்கனால கொஞ்சம் ரொம்ப இந்த இடம் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மாஸ்கோ விண்டரோட சம்மர் தான் இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பீப்புள் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஆடிட்டோரியம், இங்கே சர்ச், இந்த மாதிரி ஃபேமஸான ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இது ஆக்சுவலாக மாஸ்கோ சென்டர் ஆக்சுவலாக இது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மாஸ்கோவில் இந்த தடவை பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டு அந்த வருகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வார், நிறைய இடத்துல ட்ரோன் அட்டாக் நடக்கிறனால அவங்களுக்கு இந்த ரஷ்யாவோட டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு இந்த வருஷம். அது இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இங்கே இருக்குது இப்போ. அதனால் இவங்கள்ட்ட எக்கனாமி, ஏன்னா டூரிசம் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு எக்கனாமி கேட்டிங்க ரஷ்யாவில். இந்த வருஷம் அது ரொம்ப கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் வந்து இங்கே அதிகமான பேர் விசிட் பண்ணுவாங்க ரஷ்யாவில், அதுவும் சம்மர் டைமில். இந்த வருஷம் ரொம்ப கம்மியான பேர் தான் இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க மாஸ்கோவுக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கெலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் கைஸ். பிகாஸ் ஏன்னா லைப்ரரி தான் ஃபுல்லாக கவர் பண்ண வந்தேன், பட் முடியல. நெக்ஸ்ட் தடவை கண்டிப்பாக ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். அடுத்த தடவை வேறு ஏதாவது டெஸ்டினேஷன் இருந்தால் கண்டிப்பாக நான் அதை வ்ளாகாக
கண்டக்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.